அதிகாலை முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இருப்பது திருவண்ணாமலை. இப்படி கோடானு கோடி பக்தர்களுக்கு நம்பிக்கையும் கடவுளுமாக இருக்கும் திருவண்ணாமலை கோவிலின் வரலாறு தெரியுமா? யார் பெரியவர், நானா நீயா என்ற வாக்குவாதம் ஒரு முறை ஆக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்குமே வந்ததாக ஸ்ரீ அருணாச்சல புராணம் கூறுகிறது. ஆருத்ர தரிசனம் மற்றும் மகா சிவராத்திரி நாட்களுக்கு இடையே நடந்த அந்த வாதமே அருணகிரி எனப்படும் திருவண்ணாமலை உருவானதற்கு காரணமாக அப்புராணம் கூறுகிறது. அண்ணாமலையாரின் வீடான திருவண்ணாமலை கோயில் உருவான புராண கதையை கேளுங்கள். ஒருமுறை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே ஒரு சண்டை ஏற்பட்டது. தான் ஆக்குவதனாலே தான் காப்பதற்கு உயிர்கள் இருப்பதால் தானே பெரியவன் என்று பிரம்மாவும், தான் காப்பதனால் தானே எவரும் உயிரோடு இருப்பதால் தானே பெரியவன் என்று விஷ்ணுவும் வாதித்துக் கொண்டிருந்தனர். இந்த வாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அவர்களின் தொழிலை நம்பியிருந்த அனைவரும் பாதிக்கப்பட்டனர். வாதம் ஒரு முடிவுக்கு வராது முற்றிக் கொண்டிருந்ததால் முதற் கடவுளாகிய பிரம்மசிவன் அவர்கள் முன் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பரவி இருக்கும் ஒரு அக்னி பிழம்பாக தோன்றினார். அசரி ரீதியாக எவர் முதலாவதாக தனது அடியையோ முடியையோ காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறுகிறார். அவர்கள் இருவரும் தங்கள் பெருமையிலேயே மூழ்கி இருந்ததால் தம் முன் வந்தவர் யார் என்று கூட அறிய இயலவில்லை. உடனே விஷ்ணு ஒரு வராக உருவம் எடுத்துக்கொண்டு பூமியை துளைத்து கொண்டு அடியை காணவும், பிரம்மன் ஓர் அன்ன வடிவம் எடுத்துக்கொண்டு மேலே பறந்து சென்று முடியை காணவும் சென்றார். சிறிது காலம் சென்ற பின் அடியை காண இயலாத விஷ்ணு சற்று சோர்வடைந்ததும் அசரி ரீதியாக வந்திருப்பவர் பெரியவர் என்பதை உணர்ந்தார். மேலே பறந்து சென்ற பிரம்மாவோ மேலிருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூ ஒன்றை பார்த்து, அங்கிருந்து நீ வருவதால் நான் முடியை பார்த்து விட்டதாக சாட்சி சொல்லவா என்று அழைத்து கொண்டு அவரிடம் சென்று அவ்வாறே கூறினார். உண்மை நிலையை உணர்ந்ததற்காக விஷ்ணுவை எல்லா இடங்களிலும் விஷ்ணுவிற்கு கோவில்கள் இருக்கும் என வந்தவர் வாழ்த்தினார். பொய் சொன்ன பிரம்மாவிற்கு கோவில்கள் எங்கும் இருக்காதென்றும், பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ சிவ பூஜைக்கு ஆகாதென்றும் சாபமிட்டார். ஆருத்ர தரிசனத்தன்று அந்த நீல் நெடுஞ்சுடர் தோன்றியது என்றும், அதன் தாபம் தாங்காது விஷ்ணு முதற்கொண்டு அனைத்து தேவர்களும் வேண்டிக் கொண்டதால் அதுவே மலை உருவாக திருவண்ணாமலை ஆனது என்று புராணம் கூறுகிறது. இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சிவனுக்கு பின்புறம் பிரகாரத்தில் லிங்கோத்பவர் சிலை உள்ளது. அதற்கு மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவில் அபிஷேகம் நடக்கும். இது மட்டுமல்லாது மற்றொரு வரலாறும் இத்தலத்திற்கு உண்டு. அது என்ன புராண கதை என்பதை கேட்கலாம். ஒரு சமயம் கைலை மலை மீது பார்வதி தேவியுடன் சிவபெருமான் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சிவனை காண வந்த பிரிங்கி முனிவர் சிவனை மட்டும் வணங்கி வலம் வந்தார். ஆனால் பார்வதி தேவியை வணங்கவில்லை. அதனால் பார்வதி தேவி கோபமடைந்தார். பிரிங்கியின் செயலால் சினமடைந்த பார்வதி தேவி, உடல் இயக்கத்திற்கு தேவையான என் சக்தி உனக்கு எதற்கு, அதை என்னிடம் திருப்பி கொடுத்து விடு என்று சபித்தார். உடனடியாக பிரிங்கி முனிவர் சதையும் ரத்தமும் நீங்கி எலும்பு தோல் போர்த்திய உடம்பினை பெற்றார். சிவன் தம்முடைய பக்தரின் தளர்வடைந்த நிலையை கண்டு இரக்கமுற்றார். சிவன் பிரிங்கி முனிவருக்கு 3வது காலாக ஊன்றுகோலினை அளித்தார். அதனை பெற்ற முனிவர் மகிழ்ச்சி அடைந்து சிவனின் முன்பாக நடனமாடி பக்தியை செலுத்தினார். இந்த சம்பவங்களுக்கு பிறகு பார்வதி தேவி தனது தவறை உணர்ந்து சிவனுடன் ஒன்றிணைய வேண்டும் என்று கருதி பூலோகத்தில் சிவலிங்கமே மலையாக காட்சியளிக்கும் திருவண்ணாமலைக்கு வந்து கடுந்தவம் புரிந்தார். அர்த்தநாதீஸ்வரர் காட்சி. பார்வதியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு காட்சி தந்து தனது இடது பாகத்தில் ஏற்று சிவனும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வரர், அதாவது பாதி ஆண் பாதி பெண் என்னும் வடிவில் காட்சி கொடுத்தார். உண்மை உணர்தல். இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை கண்ட பிரிங்கி முனிவர் சிவமும் சக்தியும் வேறில்லை, இரண்டும் ஒன்றே என்ற உண்மையை உணர்ந்து இருவரையும் சேர்த்து வணங்கினார். இந்த ஐதீகத்தின் காரணமாகவே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் கார்த்திகை தீப திருவிழாவின் போது சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார்.